ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப வருஷமாக என் பைக்குக்கு பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறோம். நம்ம பைக்கோட பேர் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போ அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு நம்ம அந்த ட்ராகன் பூஸ்டரில் வர பிளாக் அண்ட் கோல்டு ட்ராகன் அதை பேஸ் பண்ணி வச்ச பேர் தான். ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இது பிளாக் அண்ட் கோல்டில் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ ரொம்ப நாளாக அதை பண்ணணும்னு நானும் எப்படா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை கடையில் கொடுத்து பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஸோ அதை நானே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். எனிவேஸ், எனக்கு டிஐஒய் ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் நானே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கற்றுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டிக்கரிங் என்னன்றது கற்றுக்கிட்டு அதை நம்ம பைக்குக்கு பண்ண போகிறோம். பிளாக் அண்ட் கோல்டாக நம்மளோட பைக்கை மாற்ற போகிறோம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக்குக்கு வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. லெட்ஸ் கோ. ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஸோ டிலே பண்ணாமல் உடனே வேலையை தொடங்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த பைக்கோட ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி இருக்கோ அதே போல் அந்த க்ரே கலருக்கு பதிலாக நான் கோல்டு கலர் ஸ்டிக்கரை ஒட்ட போகிறேன். ஜஸ்ட் இந்த பைக்கில் எங்கெல்லாம் அந்த க்ரே கலர் இருக்கோ அங்கெல்லாம் நான் கோல்டாக மாற்ற போகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண போகிறேன். அந்த ஸ்டிக்கர்ஸை பிரிக்காமல் அது மேலே அப்படியே கோல்டு கலர் ஸ்டிக்கரை ஒட்ட போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டேங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேங்க்கில் இருக்கிற விட்த்தை மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற போல் கட் பண்ணிக்கிறேன். ஊற்றிக்கிச்சு பாய்ஸ், இந்த மெத்தட் வேலைக்கு ஆகலை. நெக்ஸ்ட் ட்ரேசிங் பேப்பரை வச்சு அது மேலே ட்ரேஸ் பண்ணி அதை ஸ்டிக்கர் மேலே வச்சு கட் பண்ண போகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த மெத்தடாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக டேங்க் மேலே ஓட்டிட்டு அதை பிளேடை வச்சு கட் பண்ணால் டேங்க்கில் பிளேடோட ஸ்க்ராட்ச் விழுமோ அப்படின்ற எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன். சரி, பார்ப்போம் வேலை செய்யுதான்னு. ட்ரேஸ் அடிக்கிறதும் வேலைக்கு ஆகலை கைஸ். பிகாஸ் டேங்க் கர்வாக இருக்குது, ட்ரேஸ் பேப்பர் ஃப்ளாட்டாக இருக்குது. இது மேலே நம்ம கர்வாக இருக்கிற சர்ஃபேஸில் பேப்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அது கரெக்டான சைஸ் கரெக்டாக வரலை. ஸோ டேரெக்டாக ஒட்ட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. டேங்க்கில் முடிஞ்ச வரைக்கும் கீரல் போடாமல் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க ஸ்டிக்கர் எதுக்குன்னா, நம்ம டேங்க்கில் பார்த்தீங்கன்னா டாட்டட் டிசைன் ஒரு ஸ்ட்ரிப்பும் பிளெயின் ஸ்ட்ரிப் ஒன்றும் இப்படி தான் வருது மாற்றி. டாட்டட் டிசைன் நம்ம வந்துட்டு ஸ்டிக்கரிங்கில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கரை அது மேலே ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரே கலர் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே கோல்டு கலராக எல்லோயிஷ் கோல்டில் தெரியும். ஸோ அதுதான் நம்மளோட என் ப்ராடக்டாக வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஒட்டிட்டு பார்ப்போம். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எதுக்கு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டிக்கருக்கு பேக் சைடில் இருக்க க்ளூ இன்னும் நல்லா மெல்ட் ஆகும். ஸோ இன்னும் நல்லா ஒட்டும், பாண்ட் அதிகமாகும். அதுக்காக தான்.
காய்ஸ் ஒரு தப்பு நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்து ஒட்டின ஸ்டிக்கர் வந்துட்டு சரியாக ஒட்டலை. இது வந்துட்டு வினைல்னு சொல்லிட்டு எனக்கு கடைக்காரங்க ஏமாற்றிட்டாங்க. ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லி நானும் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீட்டே ஆகலை, அப்படியே தான் ஒட்டுது. ஸோ கார்னர்ஸ் எல்லாம் ஃபோல்ட் ஆகிடுச்சு. சரி ஃபோல்ட் ஆகுது, ஃபோல்ட் மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கார்னர்ஸை கட் பண்ணி விட்டு அப்படியே ஒட்டினா அதெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. ஸோ சொதப்பிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்டிக்கரை சுத்தமாக பிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒட்டலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு வினைல் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஒரிஜினல் வினைல் தான். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கட் பண்ணி ஸ்ட்ரெச் ஆச்சு. ஸோ இது கரெக்டாக வரும்னு நம்புகிறேன். ஸோ இதை ஒட்டி பார்ப்போம். வேறு கோல்டு தான் இது ஆக்சுவலாக. இந்த கோல்டு வந்துட்டு இந்த பிளாக்குக்கு இன்னுமே நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த கோல்டோட, இந்த மிரர் கோல்டை விட. அண்ட் இந்த மிரர் கோல்டு லாங்கில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் கிட்ட வந்து பார்த்தா இந்த சுருக்கத்தோடு பார்க்கும்போது நல்லா இல்லை. அதனால் இந்த கோல்டு வாங்கியிருக்கேன். இது இதை விட நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் செக் பண்ணி பார்த்துருவோம். லெட்ஸ் கோ.
காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ரேப்பிங்கை முடிச்சிட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு 3 செஷன் உட்காந்தாங்க. இதுக்காக 3 வாரமாச்சு, 3 சண்டே ஆச்சு. 3 சண்டே உட்காந்து இந்த வண்டியை கடைசியாக ரேப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய இடம் கிடையாது, கொஞ்சம் இடம் தான் ரேப் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் நான் வந்துட்டு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன். டூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 hours ஆச்சு அந்த டூமில் அந்த இடம் மட்டுமே ஒட்டி முடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கேன்னு சொல்ல முடியாது. சில இடத்துலலாம் ரிங்கிள்ஸ் இருக்குது, சுருக்கங்க இருக்குது, அது நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். பட் ஸ்டில் என்னோட திருப்திக்கு நான் ஒட்டியிருக்கேனான்னு கேட்டால் 90% நான் திருப்தி தான். பிகாஸ் நான் இவ்வளோ இந்த அளவுக்கு செய்வேன்னு கூட நான் எதிர்பார்க்கல. என்னோட ஃபஸ்ட் டைமுக்கு நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லாவே செஞ்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் சொல்லுங்கள். நான் கிரேயிஷாக இருந்த எல்லா இடத்தையுமே கோல்டு கலராக மாற்றிருக்கேன். ஸோ பிளாக் அண்ட் கோல்டு நான் எய்ம் பண்ணதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நம்ம போ வந்துட்டு பிளாக் அண்ட் கோல்டு ட்ராகனாக மாறிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை விடைபெறுகிறேன். இட்ஸ் சித்து.